ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி ஒரு பெரிய இன்ட்ரோவாக போடலாம் அது இதுன்னு நிறைய பிளான் பண்ணி கடைசியாக அதெல்லாம் வேணாம். ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்போர்ட் பிளாக்ஸ் எழுத ஆரம்பித்ததுலேருந்து இப்போது கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாக் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பிளாக் ஆரம்பித்து அதை ரன் பண்ணிருந்தோம். ஃபுட்பால் ரிவ்யூஸ் மட்டும் பண்ணுறோம். அந்த மாதிரி அப்போது இருந்த பீரியட்லேருந்து ஆரம்பித்தா அது ரொம்ப லாங்காக போகும், நிறைய சொல்ல வேண்டியிருக்கவங்களுக்காக அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்மளோட ஃபஸ்ட் விஷயத்தை இப்போ எதை நிறைய பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துலேருந்து பேசலாம்னு இந்த வீடியோ. இப்போது என்னென்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். ஏன் வீடியோவை நம்ம தலைவரை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாங்கிறதுக்காக தான். தலைவரை டிஃபெண்ட் பண்ண போகிறோன்னா அவரை பிளைண்டாக அவர் தான் கோட் அப்படிங்கிற கான்செப்டுக்கெலாம் நான் போகல. ஏன்னா என்னோட ஒப்பீனியனில் கோட்னு ஒரு சிங்கிள் பிளேயரை என்னால் மென்ஷன் பண்ண முடியுமானா தெரியலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஈராவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது பேசணும்னா அது நிறைய பேசணும். அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போதைக்கு நான் ரொனால்டோன்னு பேசுகிறனால சொல்கிறேன். ரொனால்டோ கோட்டா அப்படின்னு கேட்டால் என்னால் ரொனால்டோ கோட்னு ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் என்னோடய ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரொனால்டோ மாதிரி ஒரு பிளேயரை ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஒரு பிலே, மேரடோனா, ஸ்டிஃபானோ, புஸ்காஸ், ஜிடான், ரொனால்டினோ, மெஸ்ஸி, இன்னும் இந்த மாதிரி ஜென்ரேஷனல் பிளேயர்ஸ் நிறைய பேரை மென்ஷன் பண்ணிட்டே போகலாம். அவங்களாம் அந்தந்த ஜென்ரேஷனை டிஃபைன் பண்ணவங்க. அந்த மாதிரி ஜென்ரேஷ்னல் டேலண்ட்ஸை நிறைய மென்ஷன் பண்ணிட்டே போகலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம கரண்ட்டில் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்க எம்பப்பே, யமால், இந்த மாதிரி அந்த ஜென்ரேஷனோட பிக் இருப்பாங்க டேலண்ட் வைஸ் அவங்களோட ஃபுட்பால் ஸ்கில்லு, அவங்களோட நேச்சுரலான அந்த எபிலிட்டி வைஸ். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லா ஜென்ரேஷன்லேயும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. அவங்களையெல்லாம் ஃபுல்லாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆனால் ரொனால்டோ மாதிரி ஸ்கில், ப்ராப்பரான டிசிப்ளினு ப்ளஸ் அவரோட டெடிக்கேஷனோட இவ்வளோ லாங் கெரியர் இருக்க ஒரு ஃபுட்பாலரை ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கா அப்படின்னா என்னோடய ஒப்பீனியனில் இல்லை. ஏன்னா கெரியர் ஆரம்பித்தப்போ ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டராக ஆரம்பித்தார் ஸ்போர்ட்டிங்கில். அப்புறம் யுனைடெட் வந்தார். யுனைடெட்லேருந்து மேட்ரிட் போனப்போ லெஃப்ட் விங்கராக கன்வெர்ட் ஆனார். லெஃப்ட் விங்கர்லேருந்து லெஃப்ட் ஃபார்வர்டு, அப்புறமா கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கர். அந்த மாதிரி மொத்தம் 4 பொசிஷன் மாறிட்டார். லெஃப்ட் மிட்டு, லெஃப்ட் விங்கர், லெஃப்ட் ஃபார்வர்டு, ஸ்ட்ரைக்கர். இப்போ 4வது பொசிஷன் மாறியிருக்காரு. அதான் அடாப்ட் ஆகிருக்காரு. ஓவர் த இயர்ஸ் அவரோட ஸ்கில் செட்டு மாற அவரோட ஏஜுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வர அவரோட ஸ்கில்லை ஹான் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்ட்ரைக்கர், கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கருங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கராக எத்தனை காலம் விளாட்றாருன்னா அது குறைஞ்சது ஒரு 6 வருஷமாக. ஆமாம், அல் நஸர் டேஸ், யுனைடெடோட செகண்ட் ஸ்டெண்ட்டு, அதுக்கு முன்னாடி யுவென்டஸ்லேயுமே கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கராக விளாண்டாரா அப்படின்னா அது எல்லா டைமும் அப்படியே விளாண்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி ஒரு சீசன் வேணால் அந்த மாதிரி விளாண்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி டிபாலா, அப்புறம் டக்லஸ் கோஸ்டா இருந்தப்போ அந்த 3 men ஃபார்வர்டு தான் விளாண்டாங்க. ஸோ அவர் பெரும்பாலும் லெஃப்ட்டில் விளாண்டு சென்டருக்குள்ளே ட்ரிஃப்ட் பண்ண அதே மேட்ரிட்டில் கடைசி 2-3 சீசன் எப்படி விளாண்டாரோ அதே தான் யுவென்டஸ்லேயும் ஃபாலோ பண்ண மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் யுனைடெட் வந்தப்போ ஆப்வியஸ்லி ஸ்ட்ரைக்கராக விளாண்டார். அதுக்கப்புறம் அல் நஸரில் சொல்லவே வேணாம். அல் நஸர்லாம் ஜஸ்ட்டு பேஸ் ஆஃப் பீரியட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொனால்டோவோட பீக் யுவென்டஸோடய முடிஞ்சு போச்சு. யுனைடெடுக்கு வந்தது ஒரு சென்டிமெண்டல் ரீசன் தானே ஒழிய அதில் அவர் நினச்சி வந்தது, கிளப் நினச்சது ரெண்டுமே நடக்கலைன்னு தான் சொல்ல முடியும். வெர்சட்டாலிட்டிக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி பேசுகிற எல்லாருமே பண்டிட்ஸ்லேருந்து பெரிய ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே ரொனால்டோ வெறும் கோல் ஸ்கோரர்னே பேசுகிறாங்க. அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா 2002 டெபியூ பண்ணார். இப்போது 2026 இந்த ஆகஸ்ட் 12 நினைக்கிறேன் டெபியூ டேட்டு. இன்னொரு ரஃப்லி ஒரு மாதம் இருக்குது. இன்னும் 1 மாதம் ஆச்சுன்னா அவர் 24 வருஷம் ப்ரொஃபஷனல் கேரியர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. 24 சீசன் விளாண்டுருக்காரு ப்ரொஃபஷனலில், டாப்பில். எந்த சின்ன கிளப்புக்கும் விளாட்ல. அல் நஸரையும் ஸ்போர்ட்டிங்கில் ஒரு வருஷம் தான் விளாண்டாருன்னு நினைக்கிறேன். அதையும் விட்டோம்னா மற்ற பீக் கரியர்ஸ் ஒரு 20 வருஷம் கெரியர் டாப்பில் விளாண்டுருக்கார். டாப் கிளப்ஸில் இங்கிலாண்டில் மேன்செஸ்டர் யுனைடெட், இங்கிலாண்டோட பெஸ்ட் கிளப்பு. அங்கே போனால் லலிகாவில் ரியல் மேட்ரிட், வேர்ல்ட்லேயே பெஸ்ட் கிளப். அதுக்கப்புறம் இங்கே சிரியாவில் யுவென்டஸ் சிரியோட பெஸ்ட் கிளப்பு.
அந்த மாதிரி அந்தந்த லீகோட டாப் கிளப்பில் ஒரு 20 வருஷ கெரியரை விளாண்ட ஒரு மனுஷன் லாஸ்ட்டு 6 வருஷத்தோட பொசிஷனை வச்சு அவரை எப்படி இவங்க எல்லோரும் ஜட்ஜ் பண்ணி வெறும் பியூர் கோல் ஸ்கோரர்னு எழுதுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதை என்கரேஜும் பண்ணுறாங்க. அப்படி பேசுகிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அவர் யுனைடெடில் இருக்கிறப்போ அவர் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்காகவே அவர் பலன் டோர் ஜெயிக்கல. அவர் வந்து ப்ரொவைடர் மொத்தமாகவே ஒரு டீமோட க்ரியேட்டிவ் ஸ்பார்க்காக இருந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டராக தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் பலன் டோர் ஜெயிச்சார் யுனைடெடில். அதுக்கப்புறம் மேட்ரிட் வந்தப்போமே ஃபஸ்ட்டு ஒரு 3-4 சீசன் வரைக்கும் ப்ராப்பர் லெஃப்ட் விங்கராக தான் விளாண்டுருந்தார். அதுக்கப்புறமா மொரினோ வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெஃப்ட் விங்லேருந்து லெஃப்ட் ஃபார்வர்ட் மாதிரி, அதுக்கப்புறமா ஜிடேனோட பீரியடில் தான் அந்த ஸ்ட்ரைக்கருங்கிற பொசிஷனுக்கே மூவ் ஆக ஆரம்பித்தார். ஸோ அவ்வளோ பெரிய கெரியர், ஒரு அந்த 4 வருஷத்து தள்ளினாலும் 20 வருஷ கெரியர் இருக்குது. 20 வருஷ கெரியரில் அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஒர்க் இருக்குது, அவ்வளோ அடாப்டேஷன்ஸ் இருக்குது. பை ஏஜ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீங்கள் 35 வயசுக்கு அப்புறம் 25 வயசில் ஓடின மாதிரி ஓட முடியுமான்னு ஓட முடியாது. எப்படி ஓட முடியும்? என்ன தான் அவர் ஃபிட்டு, அவர் இன்றைக்கி 41 வயசுலேயும் அவர் தான் ஃபிட்டஸ்ட் அத்லீட்டுன்னு சொல்ல முடியும். ஆனாலும் 25 வயசில் இந்த உடம்புல இருந்த ஸ்பார்க்கு, அந்த எனர்ஜி 41 வயசு உடம்புல இருக்காது. அது நேச்சர் கொடுத்தது. நேச்சரை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மூலமாக நேச்சர் கொடுக்குறதுலேருந்து பெஸ்ட்டு எடுத்துக்க முடியுமே ஒழிய நேச்சரை மாற்ற முடியாது. 25 வயசு பையனோட ஸ்பீடை 41 வயசு மனுஷன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அவர் அதுக்காக தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அடாப்ட் பண்ணிக்கிட்டக்கப்புறமா தான் கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கராக இன்றைக்கி விளாண்டுட்ருக்காரு. ஸோ அந்த அடாப்டேஷனை ஏன் பெரும்பாலான ஆளுகள் ரொம்ப, அதாவது ரியல் மேட்ரிட் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்க ரொனால்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாதிரி ஆளுங்கள் வேணால் அந்த அடாப்டேஷனை கன்சிடர் பண்ணுவாங்களே ஒழிய ஜென்ரலாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொனால்டோ வந்து பியூர் கோல் ஸ்கோரர் அப்படின்னு. அது ஏன்னு புரிகிறதே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ரொனால்டோ மாதிரி ஒரு பிளேயர் இது வரைக்கும் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி பார்க்கலேன்னு. ஏன்னா இப்படி ஒரு அடாப்டேஷன் கொடுத்த ஒரு பிளேயர் யார் இருக்கான்னு தெரில. நீங்கள் இந்த கோட் டிபேட்டில் இருக்க எல்லார் பிளேயர்னு எடுத்திங்கன்னா பெரும்பாலும் ஒரே பொசிஷனில் விளாண்டவங்களா தான் இருப்பாங்க. பிளே சென்டர் ஃபார்வர்ட் விளாண்டவர், இவர் புஸ்காஸ் சென்டர் ஃபார்வர்டு விளாண்டவர், ஸ்டிஃபானோ ஆப்வியஸ்லி அவர் வந்து நிறைய ஃபஸ்ட்டு டோட்டல் ஃபுட்பாலர்னு அவரை சொல்லுவாங்க. மிட்லேருந்து ஃபார்வர்டு வரைக்கும் எல்லா பொசிஷனும் விளாடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா மேரடோனா ரைட்டு, மிட்டு, சென்டர், எகெயின் க்ரியேட்டிவ் ஸ்பார்க்கு, அந்த கோல் ஸ்கோரிங் வந்து எக்ஸ்ட்ரா அபிலிட்டி தானே ஒழிய பியூர் கோல் ஸ்கோர் கிடையாது. அதுக்கப்புறம் R9, இப்போது மெஸ்ஸி, இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க பொசிஷனில் அவங்கள ஹோல் கெரியரும் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த கெரியர் ஒரு சிங்கிள் பொசிஷனில் விளாண்டாங்களே தவிர ரொனால்டோ மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணி ரோல் சேஞ்ச் பண்ணி அதுக்கான அடாப்டேஷன் கொடுத்த ஒரு பிளேயர் அப்படின்னு நிறைய பேரை பார்க்கவே முடியாது. யாருமே, அதாவது இருந்திருக்கலாம் 1-2 பேர், ஆனால் இவ்வளோ பெரிய லாங் கெரியர் இருந்திருக்குமா அவங்களுக்கு அப்படிங்கிற டவுட்டு. அந்த லாங் கெரியர்லேயுமே போன எல்லா இடத்துலையுமே டாப் பிளேயராக இருந்தாங்களா அப்படிங்கிறது அதை விட பெரிய டவுட்டு. அதனால தான் ரொனால்டோ வந்து இந்த ஒன் அண்ட் ஒன்லி என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகலில் ரொனால்டோ என்ன பண்ணார், அது வந்து இப்போது வேர்ல்டு கப்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் கூட நிறைய டிபேட்ஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் நிறைய பேர் ஒரு பக்கம் ரொனால்டோ ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா செமிஃபைனலோட போகல அப்படின்னு. செமிஃபைனல் போகல ரொனால்டோவோட கெரியரில் அப்படிங்கிறது அது ஒரு அவரோட கெரியரை கம்பேர் பண்ணுறப்ப மற்ற கிளப்போட அவரை அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு கருப்பு புள்ளியாக தான் தெரியும். பட் ஆனால் போர்ச்சுகல் அஸ் அ நேஷனாக ஃபுட்பால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொனால்டோவுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ நடந்துகிட்ருக்கிறது 23வது வேர்ல்டு கப். இன்னொரு 5 மேட்ச் தான் இருக்குது. 5 மேட்ச் முடிஞ்சால் 23 வேர்ல்டு கப் கம்ப்ளீட் ஆகிருக்கும். 23 வேர்ல்டு கப்பில் போர்ச்சுகல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே வெறும் 9 டோர்னமெண்ட்ஸ் தான். அதாவது 9 டோர்னமெண்ட் தான் விளையாடவே செஞ்சுருக்காங்க 23 டோர்னமெண்ட்டில். அந்த 9ல் 6 வேர்ல்டு கப் வந்து ரொனால்டோ டெபியூ பண்ணதுக்கப்புறம், அதாவது 2003 போர்ச்சுகலுக்காக ஃபஸ்ட்டு விளாட்றாரு, டெபியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக 6 வேர்ல்டு கப் வந்து முறையாக போர்ச்சுகல் விளாண்டுருக்கு. எல்லா குவாலிஃபிகேஷன்லேருந்தும் ரொனால்டோ கான்ட்ரிபியூஷனை எடுத்து பார்த்தோம்னா தான் தெரியும் உங்களுக்கு ரொனால்டோ என்ன இம்பேக்ட் இந்த போர்ச்சுகல் நேஷனல் டீம் கொடுத்துருக்காருன்னு. அந்த 6 வேர்ல்டு கப்பை தவிர்த்துட்டு பார்த்தா 17 வேர்ல்டு கப்பில் வெறும் 3 டைம் தான் போர்ச்சுகல் வந்து வேர்ல்டு கப்பே விளாண்டுருக்கு. அந்த விளாண்டதில் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கங்கிறது அதுக்கப்புறம் அது ஒரு அது ஹிஸ்ட்ரி, அதை எடுத்து பார்க்கணும்.
17 டைமில் 3 டைம் வேர்ல்டு கப் பார்ட்டிசிபேட் பண்ண நேஷனை தொடர்ச்சியாக 6 டைம் வேர்ல்டு கப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. செமிஃபைனல் வந்தாரா, ஃபைனல் வந்தாரா, ஜெயிச்சாரா அப்படிங்கிறது செய்யலை. அது அடுத்த கொஷினாக இருந்தாலுமே இந்த அச்சீவ்மெண்ட்டை விட இந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் செஞ்சு கொடுத்த அந்த விஷயத்துக்கே இதுக்கு முன்னாடி அங்கே ஆள் இல்லை. அதுதான் விஷயம். நீங்கள் மற்றபடி பெரிய டாப் டீம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி இப்போ இருக்க செமிஃபைனலிஸ்ட் 4 பேர், இங்கிலாந்து, அர்ஜென்டினா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, இவங்க எல்லாருமே காலங்காலமாக டைட்டிலுக்காக சண்டை போடுற டீம். அவங்க யாருமே வேர்ல்டு கப் குவாலிஃபிகேஷனுக்காகவோ செமிஃபைனல் வந்துட்டால் நான் எங்களுக்கு பெரிய விஷயம்னு நினைக்கிற டீமில் எப்போயுமே அந்த ஃபைனலில் டார்கெட் பண்ணி விளாட்ற டீம், டைட்டில் அடிப்போங்கிற இன்டென்ஷனோடு உள்ளே போகிற டீம். போர்ச்சுகல் என்றைக்கு அந்த இடத்துல இருந்திருக்கு? எனக்கு என்னோட நினைவு தெரிஞ்சிடல. ரொனால்டோ ஃபேன்ஸ் எங்களுக்கே போர்ச்சுகல் வந்து டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிற ட்ரீம், ஆசை, கனவு அது இருந்திருக்கே ஒழிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததில்லை. பெரிய அப்பா இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் டைட்டில் அடிச்சிடும்னு சொல்லிட்டு போனதே கிடையாது. ஏன்னா டீம் அது கிடையாது. அதுவும் அந்த நேஷனுக்கே அந்த இன்டெகிரிட்டி அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஜெயிச்சிருந்தால் அது அவங்களுக்கு கனவு, அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். பட் ஆனால் தோற்றதுனால அவங்க அப்பா சாமி எங்களோட கோல்டன் ஜென்ரேஷனே வேஸ்ட்டாக போச்சுன்னு அவங்க பேசுகிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. அவங்களோட கோல்டன் ஜென்ரேஷன் இப்போ சொல்கிறாங்கல்ல, விட்டினா, ஜோவன் நெவஸ், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், இப்போ அவங்க 3 பேரும் தடிச்சு விட்டாச்சு. ஏன்னா தலைவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இனிமேல் உங்கள் கோல்டன் ஏன்னா நீங்கள் இன்னும் விட்டினாவும் ப்ரூனோவும் அவங்களோட கெரியரோட பீக்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரூனோ இப்போ தான் இந்த ப்ரீமியர் லீகோட அசிஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணார். விட்டினா ஆப்வியஸ்லி சொல்ல வேணாம், விட்டினாவும் ஜோனவஸும் பேக் டு பேக் சாம்பியன்ஸ் லீக் பிஎஸ்சியில் ஜெயிச்சிருக்காங்க. ஜோனவஸ் வந்து 22 வயசு என்னமோ தான் ஆகுது. அவருக்கு இன்னும் கெரியர் எவ்வளவோ இருக்குது. அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து இனிமேல் போர்ச்சுகலில் இந்த 6 வேர்ல்டு கப் தொடர்ச்சியாக பார்ட்டிசிபேட் பண்ண ரெக்கார்டை முறியடித்து ஒரு செமிஃபைனல் போய் ஃபைனல் போய் வேர்ல்டு கப் டைட்டில் அடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு ஒத்துக்கிறோம் எங்கள் அண்ணனால் தான் போர்ச்சுகல் வந்து உருப்படாமல் போச்சு அப்படின்னு. அது வரைக்கும் எல்லோரும் எல்லாத்தையும் சாத்திட்டு இருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு ரொனால்டோவை கோட்டுன்னு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. மெஸ்ஸி கோட்டா அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக இல்லை உறுதியாக சொல்லுவேன் என்னோடய ஒப்பீனியனில். அந்த மாதிரி கோட்டுங்கிற டிபேட் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசலாம். இன்னொரு நாள் அதை பற்றியும் நான் பேசுகிறேன். ஆனால் ரொனால்டோவை ஜஸ்ட் கோல் ஸ்கோரர் அப்படின்னு சொல்கிறதையோ, போர்ச்சுகலில் ரொனால்டோவால் தான் போர்ச்சுகல் சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்கிறதையோ ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கான எந்த ஃபேக்சுவல் டேட்டாவும் யார்கிட்டையும் இல்லை. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ தலைவரை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. என்ன கேட்டால் அவர் யுவென்டஸ் விட்டு வெளில வந்தப்பயே அவரோட கெரியர் முடிஞ்சது. ரியல் மேட்ரிட் விட்டு வெளில வரப்போ அவரோட ஆம்பிஷனே குறைஞ்சிருச்சு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் யுவென்டஸ்லேருந்து பலூண்டியோ ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணார், அது நடக்கலை. அதுக்கப்புறம் யுனைட்டடுக்கு வந்தப்போ அது யுனைட்டோட ஒரு ரீயூனியன் வந்து ரொம்ப தப்பாக போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அல் நஸார் போனதெல்லாம் ஜஸ்ட்டு பணம் தான், அதில் வேறு எதுவுமே கிடையாது. அல் நஸார் போய் அங்கே வந்து சவுதி லீகை பெருசாக்கணும்னு நினச்சாருன்னு சொல்கிறதுக்கோ, என்ன சொல்கிறது, அங்கே போய் தன்னோட ஃபுட்பால் ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சா சொல்கிறதோ, அந்த அளவுக்குலாம் நான் பேச மாட்டேன். அவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெரிய பக்தனாலாம் இருக்க முடியாது. யுனைடெட் ஒரு ஆசையோடு யுனைட்டடுக்கு வந்தார், அது நடக்கலை. அப்படியே அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அல் நஸார்லேருந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர், மணி ஆஃபர், பணம் 250 மில்லியன் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதை யார் வேணாம்னு சொல்லுவாள்? அதுவும் கெரியரோட 40 வயசில் இருக்க ஒரு பிளேயரு. அதனால் அழகாக போனார், செட்டில் ஆனார், நல்லா சம்பாதிச்சார், இன்னமும் சம்பாதிக்க போகிறாரு. அல் நஸாரில் இன்னும் ஒரு வருஷமாவது விளாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பாட்டு அங்கே விளாண்டுட்டே இருக்கட்டும். அவரோட கெரியரை அவர் எப்படி இனிமேல் இன்டர்நேஷ்னல் ரிட்டைர்மெண்ட் போட்டார், கிளப்லேருந்து எப்போ ரிட்டையர்ட் ஆகிறான்னு அவர் டிசைட் பண்ணிக்குவார். அவருக்கு சம்பளம் கொடுக்குறவன் ரெடியாக இருக்க வரைக்கும் அவர் விளாண்டுட்டு இருக்க போகிறாரு. ஸோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த அல் நஸார் பீரியடோ போர்ச்சுகலோட வேர்ல்டு கப் எக்ஸிட்டோட அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை, அவரோட ஸ்டேட்டஸ் அஸ் அ கோட், கோட்டு தான், திரும்பவும் சொல்கிறேன், தி கோட்டு கிடையாது, அவரும் ஒன் ஆஃப் த கோட்டு. அந்த ஸ்டேட்டஸை எதுவுமே, இந்த ஃபேக்டர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அவர் அந்த டாப்பில் இருக்கார். நீங்கள் எப்படி பிளே, மரடோனா, ரொனால்டோஸ், போத் ரொனால்டோஸ், அதாவது ரொனால்டோ அண்ட் ரொனால்டினோ, மெஸ்ஸி,
ஜிடான் இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் தலைவனை மென்ஷன் பண்ணாமல் எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு அவரோட ஸ்டேட்டஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் எவ்வளோ கதறினாலும் என்னென்ன அவதூறுகள் வச்சாலும் அது டிஸ்டர்பே ஆகாது. ஸோ பீஸ். அப்புறம் கடைசியாக இதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், நான் பெரிய நியூட்ரலான ஆள் அது இதெல்லாம் சொல்லலை. நான் ரொனால்டோ ஃபேன். அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை நான் மென்ஷன் பண்ணணுன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தது வந்து ட்ரிபிள் ஆர்ஸ்ன்னு சொல்கிற பிரேசில் பிளேயர்ஸ், ரொனால்டோ, ரொனால்டினோ, ரிவால்டோ, இந்த 3 பேர் தான் ஃபஸ்ட்டு ஃபுட்பால் ஹீரோஸ். அதுக்கப்புறமா பெக்கம், ஜிடான்னு அந்த லிஸ்ட்டு அப்படியே போயிட்டு வந்து இப்போ எம்பாப்பே வரைக்கும் அது பெரிய லிஸ்ட்டு. ஆனால் அதில் வந்து ரொனால்டோலாம் ரொம்ப வெரி வெரி ஸ்பெஷலான கைண்டு. அந்த மாதிரி கிளப்புன்னு வந்தால் ரியல் மேட்ரிட் அண்ட் செல்சி, அதில் மாற்றமே இல்லை. பிளாஸ்டிக் ஃபேன்னு பிராண்ட் பண்ணப்பட்டிருக்கேன். அது அவங்க சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு அதில் வேறு என்னோடய ஒப்பீனியன்ஸ் அதில் வேறு. அவங்க அதை அப்படி சொல்கிறது பற்றியும் எனக்கு பெரிய அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட ஐடியாலஜி. ஸோ கிளப் லெவலில் ரியல் மேட்ரிட், செல்சி. நேஷ்னல் டீம்னால் ஃபுட்பாலில் வந்து பிரேசில், அதுக்கப்புறம் இட்டாலி, அப்புறமா ஃப்ரான்ஸு. அந்த 3 டீம்ஸ் தான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். கிரிக்கெட்டில் ஆப்வியஸ்லி டீம் இந்தியா மட்டும்தான். ஐபிஎல்லில் வந்து எந்த ஃப்ரான்ச்சைஸிக்காகவும் இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது, இனிமேல் பேச போகிறது கிடையாது. எப்போது நம்ம தாதா ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆனாரோ அதுலேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்த காலம்லாம் இல்லை. தாதா இருந்த வரைக்கும் அவர் எந்த ஃப்ரான்ச்சைஸுக்காக விளாண்டாரோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஜெயிக்கணும்னு பார்த்தேன். அவர் போனதுக்கப்புறம் யார் ஜெயித்தாலும் ஓகே, பட் ஆனால் கண்டினியூஸாக அதை கேம்ஸை ஃபாலோ பண்ணுறது உண்டு. டீம்னு பார்த்தா டீம் இந்தியா மட்டும்தான். அதனால் பேசுகிறதுல பயாஸ் இருக்குமானா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பயாஸ் இல்லாமல் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஃபேவரைட்னு ஒருத்தங்க இருக்கிறப்போ அவங்கள விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பயாஸ் கூட இல்லாமல் மனுஷங்களால் இருக்க முடியுமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருக்க முடியாது. ஸோ பார்ப்போம். தேங்க்யூ.